வணக்கம் மாணவர்களே. இப்போ அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 1ல் இயல் 1ல் இன்பத்தமிழ்ங்கிற கவிதையை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ்க்கெலாம் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பக்கம் 4ஆம் பக்கம் இருக்குது. முதல்ல ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஆன்சர் சமூகம். அடுத்து இரண்டாவது, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும். ஆன்சர் அசதி. அடுத்து மூன்றாவது, நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் நிலவென்று. அடுத்து நான்காவது, தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் தமிழ் எங்கள். அடுத்து ஐந்தாவது, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் அமுது கூட்டல் என்று. அடுத்து ஆறாவது, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் செம்மை கூட்டல் பயிர். அடுத்து இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்து சொல்லியிருக்காங்க. விளைவுக்கு என்ன வரும்னா நீர் வரும், அறிவுக்கு என்ன வரும்னா தோல் வரும், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். 3, 4, 1, 2. அடுத்து ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எடுத்துஎழுத சொல்லியிருக்காங்க. அதாவது ஏய்பு சொற்கள் எடுத்துஎழுத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரே ஓசையில் முடிகிற மாதிரி வரும். பேர், நேர். அடுத்து இன்னொன்று நமக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எழுதலாம். பேர், ஊர், பால், வேல், தோல், வாள். இது அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து குருவினா, பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? இதற்கான ஆன்சர் நமக்கு 3ஆவது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. பாருங்கள், 3ஆவது பக்கம் கொடுத்துருக்காங்களா? நமக்கு அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். அமுது, நிலவு, மனம், பால், வானம், தோல், வாள். அந்த சிவப்பு கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து இரண்டாவது கொஸ்டின், நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? இதற்கான ஆன்சர் நாங்கள் தமிழை உயிரோடு ஒப்பிடுவோம். அந்த ஒரு லைன் மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து சிறுவினா, இன்பத்தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் 2னை எழுதுக. ஆன்சர் 2ஆம் பக்கம் இருக்குது. நமக்கு அந்த பாடல் கொடுத்துருக்காங்களா, இந்த பாடலில் ஏதாவது ஒரு 2 லைன் மட்டும் குறித்து எழுதினா போதும். நான் லாஸ்ட் 2 லைன் எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது லைன் பிடிச்சிருந்தா நீங்கள் அதை கூட எழுதிக்கலாம். அடுத்து சிறுவினா பாருங்கள், செகண்ட் கொஸ்டின், சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? இதற்கான ஆன்சர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. அடுத்து சிந்தனை வினாக்கான ஆன்சர், அதுவும் நமக்கு புக்கில் இல்லை, அதுக்கான ஆன்சர் காமிச்சிருக்கு. அதை செஞ்சுக்கோங்க, பார்த்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பாடத்துக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த இதில் தமிழ் கும்மிங்கிற பாடத்துக்கான ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ.